அள்ளி அள்ளி கொடுத்த சிறந்த கரத்திற்கு சொந்தக்காரர் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நான் இப்படியெல்லாம் சொல்லின்னு போனோம்னா கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு சாயந்தரம் மறுநாள் காலை வரல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசினே வந்தீங்க. அதனால் இன்னைக்கு அந்த 108வது பிறந்த தின விழா தமிழ்நாடு முழுவதும் அதை திதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலுடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கு சீரும் சிறப்புமாக ஒரு எழுச்சியாக ஒரு பொதுக்கூட்டங்கள், நலத்திட்ட உதவிகள், அதே போன்று அங்கங்கே அன்னதானம் வழங்குதல், இலவச சீருடை வழங்குதல், இது போன்ற எண்ணற்ற அதிமுக பொறுத்தவரை இது ஏழை அதிமுக பொறுத்தவரை இது ஏழைகளுடைய கட்சி. இது அதிமுக பொறுத்தவரை பணக்கார கட்சி கிடையாது, ஏழைகளுடைய கட்சி. அதை ஏழைகள் ஏற்றம் பெற வேண்டும். அண்ணா சொன்னது போல ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்கின்ற அந்த லட்சியத்தை தாங்கி ஆட்சி செய்தவர். அப்படி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணாவினுடைய ஆட்சி செய்து அவர் இல்லை என்றாலும் கூட அம்மா அவர்கள் இயக்கத்தை கட்டி காத்து இன்றைக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாபெரும் இயக்கமாக உருவாக்கி காட்டினார்கள். அம்மாவின் மதிப்பு கழக பூசார் தலைமையில் இன்றைக்கு வெற்றி நடைக்கு கழகத்தை போட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பெற்ற ஒரு மாமனிதர் அவருடைய அந்த பிறந்த விழா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்ற நிலையில் நம்முடைய இதய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு இதய புரட்சி தலைவர் அம்மா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி அது மட்டும் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் 108 கிலோ கேக், அந்த கேக்கையெல்லாம் வெட்டி இன்றைக்கு வந்து மக்களுக்கு அளித்து வேட்டி சிலை அளித்து இன்றைக்கு எம்ஜிஆர் மாளிகையில் இன்றைக்கு வந்து எழுச்சியோடு கொண்டாடப்பட்டு எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த புகழ் என்பது எந்த கொம்பன் நினைத்தாலும் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் புகழுக்கு சொந்தக்காரர் நம்முடைய இதய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள பெருமையோடு இப்போ மிஸ்டர் சுலைவா ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் தெளிவாக வந்து ஒரு அறிக்கை, அதாவது கழகத்தினுடைய முடிவு அது ஏற்கனவே வந்து கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து பத்திரிகையிலும் வந்தது, நீங்களும் படிச்சிருப்பீங்க. திருப்பி வந்து அதை வந்து அதை ரீகலெக்ட் பண்ணி சொல்லணும்னா நான் சொல்கிறேன். என்ன 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 நியாயமாக நடக்குமா தேர்தல், பிஎம் சார் எலெக்ஷன் நடக்குமா தேர்தல், இடைத்தேர்தலை பொறுத்தவரை சொல்ல முடியாது, பலம் பாதாள வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்ச்சதிகாரம், சர்வாதிகாரம், அடக்குமுறை, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரோதமான அந்த செயல்கள் எல்லாம் அரங்கேறுகின்ற ஒரு நல்ல சாட்டை சொல்லுவேன். அந்த நிலைதான் வந்து ஏற்படும். அதனால தேர்தல் ஆணையம் இது கண்டிப்பாக இருக்குது. அதனால இந்த நிலையில போய் அங்கே வந்து தேர்தலை போட்டிட்டு வந்து ஒரு போலியான வெற்றியை பெறுவதற்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவாங்க திமுக பொறுத்தவரை. ஏன்னா கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணுவாங்க. தேர்தலை கொண்டாடுகின்ற இயக்கமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருது. திமுக புறக்கணிச்சிருக்கு. அதில் பல வரலாறுகள் உண்டு. ஏன்னா இந்த ஒரு இடைத்தேர்தலால் ஒன்றும் பெரிய மாற்றத்தை ஒன்றும் தமிழ்நாட்டில் ஏற்பட போவதில்லை. 2026 பொது தேர்தல் அப்போ வந்து கருணாநிதி ஸ்டாலினுடைய பாஷாலாம் நிச்சயமா வழிகிற போவது கிடையாது. அதனால் வந்து 2026 மக்கள் அவ்வளோ கடும் கோபத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு விலைவாசி, சட்ட ஒழுங்கு சிறுகளை மெத்தப்பட்டன, அதே போல வந்து பாலியல் கூட்டு பலாத்காரங்கள், அதே போன்றது பல்வேறு விலைவாசி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, 3 கடை உயர்வு, 2 கடை தேர்தல் வாக்கு நிறைவேற்றாக அடிக்கவே போகலாம். இவ்வளோ வந்து இருக்கிற சொல்ல அப்படி மக்களுடைய அந்த அதை நெஞ்ச கொதித்து போயிருக்கு. இன்னைக்கு எப்படா பொது தேர்தல் வரும், இன்னைக்கு திமுக முடிவு பெற்ற அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ஒட்டுமொத்த நிலைமை இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரிய நிலையத்திற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். எல்லா தலைவர்களும் வாழ்த்து சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர் தொடங்கி மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் வந்து கொண்டாடுறாங்க. எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு மட்டும் தேசிய தலைவராக அவரை பார்க்க
இல்லை, ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, புரட்சி தலைவருடைய அந்த புகழ் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா போற்றக்கூடிய வகையில் தான் இருக்கு. அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புரட்சி தலைவர் இன்னைக்கு வந்து எல்லாரும் புகழ்றாங்க. திரும்ப கருணாநிதியை புகழ்றாங்களே யாராவது? திரும்ப கருணாநிதி ஒருத்தரும் புகழ போகிறது கிடையாது. அவங்க அப்பாவுடைய சமாதிக்கு, மு.க. ஸ்டாலின் அப்பாவுடைய சமாதிக்கு எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து ஆடம்பரம் பண்ணால் கூட நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். நீங்கள் லைஃப் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். அம்மாவுடைய நினைவிடத்துக்கு, புரட்சி தலைவர் நினைவிடத்துக்கு இந்த ஒரு மாசத்துல இப்போ பொங்கல் அன்னைக்கு கூட வச்சுங்க வந்த கூட்டம் எவ்வளோ நினைவு